நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். டாக்டர் டாக்டர், அன்னைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா ரேவதி அம்மா, அவங்களுக்கு பிளட் கேன்சர்னு ஸ்கூல்ல சொன்னாங்க, அது உண்மையா? ஆமாம்மா, உண்மைதான். அன்னைக்கு அவங்களுக்கு எடுத்த டெஸ்டோட ரிப்போர்ட் இன்னைக்கு தான் வந்துச்சு. அதுல பிளட் கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு போய் கேன்சரா? டாக்டர், ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி என் அத்தையை காப்பாத்துங்களேன். பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். சாரிமா, காப்பாத்துற ஸ்டேஜை தாண்டிட்டாங்க. இனி எந்த ட்ரீட்மெண்ட்னாலையும் அவங்களை குணப்படுத்த முடியாது. டாக்டர், பிளட் கேன்சரோட சிம்டம்ஸ் ஆரம்பத்திலேயே காட்ட ஆரம்பிச்சிருக்கும். எப்படி கவனிக்காம விட்டீங்க? அந்த அம்மா ஸ்கூல்ல தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. ஏன் அவங்களுக்கு ஃபேமிலி பிள்ளைங்களா இல்லையா? புள்ள இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் டாக்டர். ஏன்னா அவங்க நிலைமை அப்படி. சொந்த பந்தம் இருந்தோம் சொல்லிக்க முடியாத ஒரு கொடுமை. அவங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க டாக்டர். கேட்கவே பாவமா இருக்கு. முன்னாடி அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தா அவங்கள காப்பாத்த முடியலன்னா கூட ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு சில வருஷமாவது உயிரோட இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அதுக்கான காலமும் முடிஞ்சு போச்சுமா. அவங்களோட கடைசி நாட்களை எண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ டாக்டர், அப்படி சொல்லாதீங்க டாக்டர். என் அத்தை எனக்கு வேணும் டாக்டர். எப்படியாவது அவங்கள காப்பாத்திடுங்க ப்ளீஸ். என் கையில எதுவும் இல்லம்மா. இனி ரேவதி வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். அதுல நீங்க திருப்தி பட்டுக்கணும். ஐயோ டாக்டர், அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? நான் அவங்கள பார்க்கலாமா? பார்க்கலாம். ரேவதி கான்ஷியஸா தான் இருக்காங்க. போய் பார்க்கலாமா? பாத்துக்கோங்க. Thank you, டாக்டர். அத்தை, என்னத்த உங்களுக்கு போய் இலக்கியா, டாக்டர் உண்மையை சொல்லிட்டாங்களா? ஏன் அத்தை உங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை? அத்தை, டாக்டர் சொன்னதை கேட்டு நானே அரை உயிராயிட்டேன். நீங்க எப்படி அத்தை தாங்கிக்கிறீங்க? என்ன நடந்தாலும் என் அத்தை என் கண்ணு முன்னாடியே இருக்காங்களேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். அந்த நினைப்புல கடவுளே இடியை இறக்கிட்டான். டாக்டர் சொன்னதெல்லாம் பொய்யா இருக்க கூடாதா? யாருக்கும் மனசால கூட துரோகம் நினைக்காத உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இலக்கியா, அழாத. எல்லார் தலையிலையும் கடைசி நாள் இதுதான் எழுதியிருக்கும். நான் இந்த பூமிக்கு வந்த வேலை முடிஞ்சதுன்னு சாமி எனக்கு நாள் குறிச்சிட்டாரு. அப்படி குறிச்ச நாள் அழிக்க முடியுமா? நான் போய் தானே ஆகணும். அத்தை, அப்படி சொல்லாதீங்க அத்தை. நான் உங்களை எங்கேயுமே போக விட மாட்டேன். எனக்கு நீங்க வேணும் அத்தை. இலக்கியா, நான் என்னென்னமோ கனவு கண்டேன். கௌதமோட ஒன்ன வாழணும், அவனை உள்ளங்கையில வச்சு தாங்கணும், அவனை வளர்க்காத குறைய அவனோட குழந்தைய வளர்த்து தீர்த்துக்கணும். எல்லாமே போயிடுச்சு. என் கனவு எல்லாமே என் கண்ணை விட்டு போயிடுச்சு. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? நான் செஞ்ச பாவம். 10 மாசம் நான் சுமந்த குழந்தைய அனாதைய பெத்து போட்டுட்டு அதுக்கு பால் கூட கொடுக்காம எனக்கு என்னன்னு ஒண்ணு பாவினா
அந்த பாவை என்ன சும்மா விடுமா இலக்கியா? அதான் நான் சாகரப்போ பால் ஊத்த புள்ள கூட இல்லாம தவிக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கு கௌதம் இன்னைக்கு வரைக்கும் தண்டனை அனுபவிக்கிறான். அவனை பார்த்து பெத்த அம்மா இல்லாதவன்னு ஒரே கேலி பண்ற மாதிரி செஞ்சுட்டேன். அது கௌதம் மனசுல எவ்வளவு பெரிய காயத்தை உண்டு பண்ணிருக்கும். அந்த காயத்தோட வலியெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கு. அத்தை, மறுபடியும் இப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. பொய் நம்பிக்கைலாம் இனிமே வேலைக்கு ஆகாது. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க அத்தை. உங்களை நான் சாக விட மாட்டேன். இந்த டாக்டர் எடுத்த டெஸ்ட்ல தான் ஏதோ தப்பு இருக்கு. இந்த ஊர்லயே பெரிய ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களை நான் காப்பாத்துறேன் அத்தை. இலக்கியா, வேண்டாம்மா. இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே எனக்கு முடிவு வரப்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் சாவை என் உடம்பு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு சாகிறத நினைச்சு பயம் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்காக நீ ஒண்ணு செய்யணும். என்ன அத்தை? இலக்கியா, செய்வியா? சொல்லுங்க அத்தை. என் ஆயுசு கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிட்டு இருக்கு. அது முழுசா முடியறதுக்குள்ள என் பிள்ளை கௌதம்க்கு நான் தான் அவனை பெத்த அம்மான்னு தெரியணும். நான் கண்ணு மூடுறதுக்குள்ள அவன் வாயல என்ன ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடணும். இது மட்டும் நடந்துட்டா அந்த சந்தோஷத்தோடயே நான் கண்ணு மூடிடுவேன். என்னடா இவ கடைசி காலம் வரைக்கும் கௌதம் என் புள்ளன்னு வெளியே சொல்ல மாட்டேன்னு ஜானகிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு திடீர்னு இப்படி கேக்குறாளேன்னு பாக்குறியா? என்ன பண்றது? 10 மாசம் சுமந்த பாசம் செஞ்ச சத்தியத்தை மீற சொல்லுது. நான் உயிரோட இருப்பேன்ற நம்பிக்கையில ஜானகிக்கு சத்தியம் பண்ண. ஆனா என் கடைசி காலம் முதலே வரும்னு நான் கனவுல கூட காணல. வாழும்போதுதான் அனாதையா வாழ்ந்த, ஆனா சாகும் போதாவது என் பிள்ளையோட மடியில தான் உயிர் போகணும்னு நான் விரும்புறேன். மகன்ற முறையில அவன் தான் எனக்கு இறுதி சடங்கு செஞ்சு கொல்லி போடணும். இலக்கியா, இதெல்லாம் நடக்குமா? என்னத்த நீங்க இப்படி கேக்குறீங்க? இது உங்க ஆசை இல்ல, இது உங்களோட உரிமை. ஆனா இத எப்படி ஜானகி கிட்டயும் கௌதம் கிட்டயும் சொல்றது? இலக்கியா, எப்படியாச்சும் செய்ய இலக்கியா. என் பிள்ளையோட கைய பிடிச்சிட்டு தான் நான் என் கடைசி மூச்சு விடணும். அவ்வளவுதான் இலக்கியா. எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது இக்கட்டான நிலைமை எனக்கு இப்ப வந்திருக்கு. ஒரு பக்கம் ஜானகி அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம், இன்னொரு பக்கம் ஒரு அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணுங்கிற கட்டாயம். கடவுள் எனக்கு அக்னி பரீட்சைய வச்சிருக்காரு. இதுல நான் எப்படி ஜெயிக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா மனசார சொல்றேன் அத்தை, நிறைவேறாத ஒரு ஆசையோட உங்களை நான் சாக விட மாட்டேன். உங்க ஆசையை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். இது சத்தியம் அத்தை. இது போதும் இலக்கியா, எனக்கு இது போதும். அத்தை, ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான்.
காடியா கடலெண்ணெய், வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.